யோசிக்காதீங்க. இந்த ஆண்டு முடிக்க இன்னும் 79 டேஸ் தான். இந்த 79 டேஸ்ல ஒரு காரியம் பண்ண போறோம். நம்மளுக்குரிய அழுக, இந்த புலம்பல் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு சமூகத்துல காத்திருக்க போறோம். எப்படி தெரியுமா? பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. அவங்க பேரு அன்னாள். அன்னாள் அவங்க தேவைக்காக அவருடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. ஜனங்க ஒரு பக்கம் அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஜனங்க ஒரு பக்கம் அவங்கள வெக்கப்படுத்திட்டே இருக்காங்க. காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த புலம்பல் எல்லாம் அவங்க காதுல வாங்காம சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. The beautiful thing, அவங்க அவருடைய சமூகத்துல காத்திருக்க. யார் ஒருத்தங்க அவருடைய சமூகத்துல காத்திருக்காங்களோ அவங்களுக்குரிய தேவைகள் நிச்சயம் நிறைவேறும். சமூகத்துல காத்திருக்க பழகிக்கோங்க. உங்களுக்கு தேவை, உங்க நெருக்கம், ஓகே, எல்லாம் காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜனங்களும் பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற அதிகாரத்தில் எழும்பி பாருங்க. கர்த்தர் எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை மாத்திராதீங்க. உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வாரு. கவலைப்பட்டு ஒடுங்கி போயிடாதீங்க. உங்களுக்கான நாள் வந்துருச்சு.